நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு கடலூர் புகழேந்தி அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சார், இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் தொடர்ந்து விவாத பொருளா மாறி வர்றாரு. சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பதிலிருந்து பல்வேறு விவாதங்கள் அவரை ஒட்டி எழும்பி வண்ணம் இருக்கு. சமீபத்துல நடந்த ஒரு கண்டன கூட்டத்துல பேசும் பொழுது கேரளா வயநாடுக்கு வந்த எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தூத்துக்குடிக்கு ஏன் வரல, தமிழ்நாட்டுக்கு பேரிடர் வந்த போது ஏன் வரலன்னு கேட்கிறாரு. ஆனா அதே சீமான் அவர்கள் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பார்த்து அந்த கேள்வியை முன்வைக்கல. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை பார்த்து கேட்கிறாரு. இந்த ஒற்றுமையை எப்படி புரிஞ்சுக்கிறார்? சீமான் ஒரு பொலிட்டீஷியனாக நம்ம பார்க்க கூடாது. கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளு, காசு கொடுத்தா எதை வேணாலும் பேசக்கூடிய ஒரு ஆளு. இவர்களுக்கு பின்னால் இருப்பது பிஜேபி. அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, திமுக என்கின்ற அரசியலமைப்பை அழிக்க வேண்டும், திமுகவை அழிப்பதற்கு திமுகவுக்கு பலவீனத்தை உருவாக்க எவரெல்லாம் கிளம்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் காசு கொடுத்து பேச வைக்கிறது. தமிழ்நாடு தமிழர்கள், நாங்க தான் தமிழுக்காக சொல்லிக் கொண்டு வடநாட்டுக்காரர்களுக்கு பால் பிடித்து கொண்டிருக்கிற கூட்டத்தின் தலைவர் தான் மிஸ்டர் சீமான். அந்த ஆளு பேச்சை நம்பி பாவம் சில இளைஞர்கள், நல்ல இளைஞர்கள் கூட ஏமாந்து போய் பரிதாபமா கைத்தட்டி இருக்கிறது. அவங்களுக்காக, அந்த அப்பாவி இளைஞர்களுக்காக நம்ம வேதனை பண்றோம். வேண்டாம், சீமான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நம்முடைய அறியாமையை பயன்படுத்துகிறார் போல. சீமான் எப்பேற்பட்ட புத்திசாலி தெரியுமா? நான் மட்டும் முதலமைச்சராக இருந்தால் இலங்கையின் மீது படையெடுத்து தமிழ் ஈழத்தை பெற்றிருப்பேன் அப்படின்னு ஒரு கூட்டத்துல பேசுறாரு. 4 பேர் கை தட்டுறாங்க. இந்திய அரசியலமைப்புனா என்னன்னு தெரியுமா? இந்த சட்டத்துல நம்ம இருக்கிற அதிகாரம் என்னன்னு புரியுமா? என்னமோ இவர் அப்படியே நினைச்சாருன்னா, ஒரு முனிசிபாலிட்டி, ஒரு கார்பரேஷன், ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்டினுடைய அதிகாரம் கூட தெரியாத ஒரு ஆளு மேடையில் ஏறிக்கிட்டு ஸ்டைலா பேசுறதோ, சினிமா டைலாக் மாதிரி பேசிட்டு கைத்தட்டல் வாங்குறதுமாக திரிந்து கொண்டு இருக்கிற ஒரு ஆள். வாயாலேயே இருந்தால் ஒரு நாள் மாட்டி கெட போறாரு. நீங்க அப்ப பார்க்க போறீங்க. இப்படிப்பட்ட ஆட்களை நாம நிறைய சந்திச்சிருக்கிறோம். அவர்கள் எதை வேண்டுமென்றாலும் பேசுவார்கள், எப்படி வேண்டுமோ. அவங்களுடைய நோக்கம் திமுக, சமூக நீதி, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், பெண்களுக்கான உரிமைகள், கல்வியை அனைவருக்கும் தருவது, அனைவருக்கும் அனைத்தும் என்பது, திராவிட மாடல் என்பதெல்லாம் அவர்களுக்கு பிடிக்காது. இவர்களை வச்சு அதை விமர்சனம் பண்ணி கொச்சைப்படுத்தி கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த இழிவான செயலை செய்து கொண்டிருக்கிற, இந்த கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிற சீமானை போன்றவர்கள் எல்லாம் எந்த காலத்திலும் எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியாது. எங்கேயும் ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் அவளை ஏமாந்தவர்கள். நீங்க வேணா பாருங்க, கூட இருக்கிற தம்பிகள் கூட, இளைஞர்கள் கூட கையை கும்பிட்டுட்டு எட்டால வெளியில போவாங்க. ஏன்னா சீமானுடைய பேச்சு ஒண்ணும் நாடகம், நடிப்பு, டைலாக், வேற ஒண்ணும் கிடையாது. வீட்டுல ஒரு ஒத்திகையை பார்த்துட்டு மேடையில ஏறுற மாதிரி அப்படியே பேசிட்டு முதல்வரை பார்த்து கேள்வி கேட்கறதும், மற்ற அரசு, தமிழக அரசை கேள்வி கேட்கறதும். ஆனா மோடினா, பிஜேபின்னா அப்படியே அடங்கி வாசிக்கிறதும், அடக்கமா போறது. ஏன் கேள, ஏன் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழிக்கு ஏன் நீ இப்படி ஒதுக்குற, ஏன் சமஸ்கிருதத்துக்கு இப்படி ஒதுக்குற, என்ன நியாயம்னு கேள. நான் போராடி கிழிப்பன்றிய போய் போராட, அதுக்கு எப்படி எதிர்ப்பு தரணும், எப்படி அரசியல் ரீதியாக செய்யணும், அதை கண்டிக்கணும்ன்றது திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும். ஆனா நீ டைலாக் பேசுறவன், நீ சும்மா வெட்டித்தனமாக குதிக்கிறிய. இதுக்காக போய் உட்கார பேச யார் உன்னை வேணான்னாங்க? தமிழுக்காக அதெல்லாம் பேச மாட்டிய? ஏன் தமிழ்நாட்டிற்காக நாங்க வெள்ள நிவாரணத்துக்கு கூட நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லும் போது நீ என்ன பண்ணணும்? பேரிடர் அறிவிங்க, அதை வாங்கித்தாங்கன்னு சொல்லி போக வேண்டியதானே? இங்க கத்த வேண்டியது, அங்க கை கட்டிக்கிட்டு போய் நிக்க வேண்டியது, கை கட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இங்க வீரம் பேச வேண்டியது. நான் இப்பொழுதும் சொல்றேன், சீமானை போல ஆயிரக்கணக்கான பேரை வட மாநிலத்தினுடைய ஆரிய கூட்டம் உருவாக்கும். அந்த ஆரிய கூட்டம் உருவாக்குறது என்பது நம்முடைய வீட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை நாசமாக்க, நம்முடைய மொழியினுடைய தொன்மையை, வளத்தை, பெருமையை அழிக்க என்பதை புரிந்து கொண்டு இளைஞர் பெருமக்கள்லாம் எல்லாருமே தீவிரமாக
இயக்க ரீதியான உணர்வோடு திராவிட இயக்கத்தின் பக்கம்தான் நிற்பாங்களே தவிர சீமான் கூட யாரும் போகவே மாட்டாங்க. சீமான் சும்மா ஒரு ஈவினிங் ஷோ நடத்துற ஒரு ஆள் அவ்வளவு. அவரு மீண்டும் மீண்டும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வார்த்தைகளையும் சர்ச்சைக்குரிய பாடல்களையும் மேடையில பேசிட்டு வர்றாரு. அதுக்காக வழக்கு தொடுக்கிறதுன்னா தாராளமா வழக்கு தொடுக்கட்டும், சந்திக்க தயாரா இருக்கிறேன், இப்படி எல்லாம் பேசுறாரு. ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமாவே வளர்ந்துடலாம்னு நினைக்கிறாரு. முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது அவர் பேரை சொல்லலாமா? இந்த பாவிங்க, சண்டால சதிகார பாவிங்க, 80-70 ஆண்டுகள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மாமனிதன். அவர் பார்த்த சிறைச்சாலையும் அவருடைய அறிவும் திறமையும் ஆற்றலும் தமிழ்நாட்டை பாதுகாத்தது, தமிழர்களின் வாழ்க்கையை உயர்த்தியது, இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற திட்டங்களை தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவரை கொச்சைப்படுத்தலும் கேவலமாக பேசணும் என்று எவன் நினைத்தாலும் அதை ஒரு தடவை அவன் உட்காந்து யோசிச்சு பார்த்தானே தெரியும். கலைஞர் பேசலாமா? அவர் பேரை சொல்லலாமா? இந்த பாவி, இந்த சதிகார பாவி, இவங்கெல்லாம் எங்க என்ன பண்றது தொலைகிறது? எங்கேயாவது தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். இவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஒரே ஒரு காரியம், ஒரு செயலுக்கு அவரை தனிமை சிறையிலேயே பாளையங்கோட்டையில வச்சிருந்தாங்களே, அந்த தனிமை சிறையில் இருந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அவரை உடனே இவங்க மாதிரி யாரு இந்த இப்ப பேசிட்டு இந்த சிம்மான் கூட்டம்லாம் ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா காசு இவ்வளவு கொடுக்குறாங்கன்னா உடனே டபுள் ட்ரிபிளாக மாறிக்கொண்டு போகிற இந்த கூட்டம் ஒரு கொள்கை லட்சியவாதியை, திராவிட இயக்கத்தினுடைய பேர் உருவத்தை வடிவத்தை அவரை போய் இப்படி பேசுறிய. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீடு, இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய பர்சன்டேஜ் யாரால் வந்தது? இன்றைக்கு மண்டல் கமிஷன் மூலமாக பேக்வர்ட் கிளாஸ் 27% யாரால் வந்தது? தலைவர் தமிழுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ற செம்மொழி என்ற அந்த மரியாதையை உலகத்திற்கு அறிவிக்க வைத்தது யார்? எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் எழுதியிருக்கிறார், பேசி இருக்கிறார், நடித்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்கின்ற பொழுதும் இயக்க ரீதியாக இந்த மனிதனுக்காக, இந்த மண்டலத்துக்காக வாழ்ந்து மறைந்த அந்த மாபெரும் மனிதனை இவன் கொச்சைப்படுத்தி பேசுறானா, செருப்புல ஒட்டி இருக்கிற மண்ணுக்கு கூட இவன் சமமானவன் இல்லை. இந்த பட்ட நாட்களை எப்படிப்பட்ட வேதனைகள் இருக்குன்னா அந்த பேரை சொல்றதே நமக்கு அசிங்கம். மலம் தின்னுகின்ற பன்றி கூட இவன் பக்கம் திரும்பாது. அதை விட கீழானவனாக நாம பார்க்க வேண்டியதற்கு காரணம், தலைவர் கலைஞரை நீ ஆரோக்கியமான அரசியல் ரீதியான விமர்சனத்துக்கு வா, நாங்க பதில் சொல்றோம், சந்திப்போம், பேசுவோம், அறிவுபூர்வமாக சிந்தித்து விட்டு வா. அதை விட்டுட்டு இழிவாக பேசிட்டு கேவலமாக பேசிட்டு நீயே கை தட்டிக்கிறது. இந்த இழிவு பிறவியை தமிழ்நாட்டிலிருந்து மக்களே, தமிழக மக்களே விரட்ட போகிறார்கள். அந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம பார்ப்போம். இல்ல, அவர் பேசும் பொழுது என்னுடைய செல்போன் உரையாடல்களை திமுக தான் எடுத்து வெளியிடுறாங்க, திமுக என்னை பார்த்து பயப்படுது அப்படின்னு குறிப்பிட்டுருவாரு. திமுக திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கம், சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம் தான் திமுக. அதனுடைய கொள்கை புத்தகங்களிலேயே அது முதல் அறிமுகத்திலே அப்படிதான் இருக்கும். சமுதாய சீர்திருத்த அரசியல் இயக்கம் தெரியும்ல. உன்ன மாதிரி சும்மா ஒரு 10 பேர் சேர்த்துட்டு ஒரு லெட்டர் பேட நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு பேட்டி எடுத்து போட்டலாம், நாளைக்கு பேப்பர்ல எழுதிக்கலாம் அப்படின்னு அலையக்கூடியது கிடையாது திமுக. 70 ஆண்டுகள் வென்றாலும் சரி, வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் சரி, தலை நிமிர்ந்து நின்னது திமுக. இந்த திமுகவினுடைய வரலாற்று புத்தகங்களின் ஒரு பக்கத்தை கூட ஒழுங்கா படிக்காத இந்த மூதேவி இவனை போய் எங்க போய் சேர்த்து தொலைறது? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று ஒரு வரலாறு, ஒரு இயக்க வரலாறு. அந்த வரலாற்றினுடைய ஒரு ஓரம் வருவியா நீ? எத்தனை போர்க்களங்களை நாங்க பார்த்திருக்கிறோம், எத்தனை போராட்டங்களை பார்த்திருக்கோம். நீ கேவலமாக பேசி, இழிவாக பேசி, சட்டத்தை மதிக்காமல் ஜெயிலுக்கு போயிருப்ப. நீ ஒரு சமூக விரோதியாக ஜெயிலுக்கு போயிருப்ப. ஆனால் மொழிக்காக, இனத்திற்காக, மக்களின் நலத்திற்காக பாடுபட்டுகிற இயக்கம் திமுக. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பற்றி பேசுவதற்கான அருகதை கூட உனக்கு இல்லை என்பது மட்டுமல்ல, முதல்ல மனிதனா வா, முடியலன்னா ஓடிப்போ. உன்னை நம்பி சில இளைஞர்களை கெடுத்து குட்டிச்சவராக்கிறிய அந்த தம்பிகளுக்காக நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், உங்களுக்கு படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் தான் தெரியுமா?
உனக்கு தெரியுமா, இந்திய துணைக்கண்டத்திலேயே முதலாக அப்படின்னு பார்க்கும்பொழுது பேருந்தை அரசுடைமையாக்கியதே கலைஞர் தான். நாட்டுடைமையாக்கியது தெரியுமா? அதற்கு பிறகுதான் இந்தியாவில் செஞ்சாங்க. நாட்டுடைமையாக்கியதன் காரணமாக கிராமப்புறத்தில் இருக்கிற பிள்ளைகளும் கிராமப்புறத்து மக்களும் நகரத்திற்கு போவதற்கு சாலை வசதியை ஏற்படுத்தி தந்தது அவர்தான். தமிழ்நாட்டில தான் முதலாக 100% மின்சாரம், மின்துறை, மின் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதுவும் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். உனக்கு என்ன தெரியும்? ரேஷன் கடைகளை எந்த இடத்துல கொண்டு வந்தார்கள் உனக்கு தெரியுமா? ரேஷன் கடைகளை பொருள்களை போட்டது ஏழை எளிய மக்களுக்காக, அவர்கள் வாழ்வுக்காக. எல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அவரு இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இது பண்ணி செயல்பாட்டின் மூலமாக நலனாக செய்து கொண்டிருக்கிறார். சமூக நீதிக்காக ஒரு சின்ன நிலையில கூட ஏதேனும் சமூக நீதிக்கு தீங்கென்றால் போர்க்குரல் கொடுப்பது தந்தை பெரியாரை போல, பேரறிஞர் அண்ணாவை போல முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். இன்னைக்கு அவருடைய வடிவமாக, அவருடைய உருவமாக, அவருடைய எண்ணத்தின் குரலாக இருப்பது எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி. அதனாலதான் இந்த நாட்டுல காலை உணவு திட்டம். தெரியுமா சீமான், உனக்கு ஏதாவது இருக்க புத்தி இருக்குதா? உனக்கு ஒரு இழவுமே தெரிஞ்சு தொலைலையே, சனியனா இருக்கிய, தண்டால பாவியாக இருக்கிறிய. அண்ணாவை திட்டுறது, பெரியாரை திட்டுறது. எங்க தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் எங்கள் உயிரோடு கலந்தவர் தெரியுமா? உயிரோடு கலந்து இருப்பவர். எங்க மூச்சு காற்றிலேயே கலைஞர் இருப்பாரா? நீ எல்லாம் அவரை பத்தி பேசிட்டு இருக்கிற. தலைவர் கலைஞருடைய உத்தரவின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டுல கல்லூரிகளே அதிகமாக திறக்கப்பட்டது. உயர்கல்விக்கு பள்ளிக்கூடத்திற்கு போற மாணவ மாணவியர்களுக்கு முதலாக இலவச பஸ் பாஸ் கொடுத்தது கலைஞர் தான். நம்ம வீட்டு கிராமத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு கல்லூரிகள் என்று மிகச்சிறப்பாக அதிகமாக திறந்த அவரை பார்த்து கேட்கிற, இன்னைக்கு அவரின் வடிவமாக இருக்கிற எங்க தலைவர் அண்ணன் தளபதி காலை உணவு திட்டம். நீ பாட்டு திட்டிட்டு போ, எங்காவது கக்கி வச்சா நக்கிட்டு போட. காலை உணவு திட்டம் எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறது எங்க தலைவர். அரசு பள்ளியில் படிக்கின்ற பெண்கள் உயர்கல்விக்கு போனால் புதுமை பெண் திட்டம் மாதம் 1000. அரசு பள்ளிக்கூடத்திலும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிக்கூடத்திலும் படிக்கிற மாணவர்களுக்கும் 1000 ரூபாயை நேற்று ஆரம்பிச்சு வைக்கிறார் தெரியுமா? அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்கு. இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சு புரிஞ்சு பேசணும். பைத்தியக்கார மாதிரி கத்துற. உனக்கு என்ன, லட்சக்கணக்கில் பணம் வருது, எப்படியாவது செத்து போ, எப்படியாவது கொண்டு போ, எப்படியாவது நாசமா போ, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டோம் மனசாட்சியோடு பேச கத்துக்க. எங்க தலைவர்களை அவன் இவன் என்பதும், மரியாதை குறைவாக பேசுவதும், கேவலமாக இழிவாக பேசுவதும் அதை முதல்ல நிறுத்து. நீ திருந்துன்னு தான் சொல்றோம். திருந்து மனிதனாக வா, மிருகமாக அலையாது. இதைத்தான் நாம இப்ப சொல்றோம். மனிதனை நினை என்று சொன்ன தந்தை பெரியாரின் வழியில் வந்தவர்கள் நாங்கள். அதைதான் மீண்டும் பதிவு செய்ய நான் விரும்புறேன். சார், அவரோட செல்போன் உரையாடல்ல அவர் கட்சி நிர்வாகிகளை பிசுறு மசூருன்னு சொன்ன மாதிரி சில உரையாடல்கள்லாம் வெளியாகி இருந்தது. நான் அப்படித்தான் சொன்னேன், அப்படித்தான் சொல்லுவேன், என் கட்சி நிர்வாகிகளை நான் அந்த மாதிரி சொல்றேன், நாளைக்கே அவங்கள உசுருன்னு சொல்லிட்டு நான் கொண்டாடுவேன், அது என் கட்சி பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனை. இதுல திமுக கருத்து சொல்றதுக்கு என்ன வந்துச்சு? இவங்க தேவையில்லாம தலையிடுறாங்க, இவங்க தான் இந்த செல்போன் உரையாடலை இணையதளங்கள்ல பரப்புறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. தன்னைத்தானே பெருசா நினைச்சுக்கிட்டு சீமான அலறிக்கிட்டு உளறிக்கிட்டு கிடக்குறாப்புல. சீமானெல்லாம் ஒரு ஆளாவே நினைச்சு பெண்ணை எங்க தலைமையில இருந்து பதில் சொல்லிட்டாங்க, கழகத்தின் சார்பாக சொல்லிட்டாங்களா? யாராவது பதில் போட்டாங்களா அதை திமுகன்னு சொல்லி பேசுறது சீமானுடைய வேலை. ஒரு மாயை பிம்பத்தை, ஒரு மனசாட்சியே இல்லாமல் ஒரு பெரிய நிலையில எதையாவது பேசணும், அதுல திமுகவை கலக்கணும், இழுக்கணும். இதுதான். சீமான் அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. சீமானை யாரும் பேச போறதும் கிடையாது. நீ எங்கேயாவது பேசி எப்படியாவது போ, மனிதனாக வா. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. திருந்து, இல்லைன்னா வருந்துவ போ. நிச்சயமா சார். பல்வேறு கருத்துக்களுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் விரிவாகவும் விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.